hello friends, வணக்கம் and welcome to Some Nishant Elite Home. இன்னைக்கு இந்த வீடியோல எப்பவும் போல முதல்ல நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துல இருந்து நான் ஒரு நாள் என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ரெசிபி செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது என்னோட பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்து நான் சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்ட தேன் குழல் ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளவுடியா மழை வர்ற மாதிரி இருந்ததுனால நான் செடிகளுக்கு தண்ணி விடுறத ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படியே மழை வந்தா பார்க்கலாம், வரலன்னா நாளைக்கு காலையில லீவ் தானே, அதனால நாளைக்கு விட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தவரை, வெண்டை, தக்காளி இதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காயும் பாத்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பழைய செடியில மட்டும் 4-5 கத்திரி விட்டுருக்கு. அதையும் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போறேன். அவரை செடி பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே பூ எல்லாமே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தக்காளி செடிக்கு பாத்தீங்கன்னா நான் எல்லாமே நூல் கட்டணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், ஆனா அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்ப நூல் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அதனால உங்களுக்கு எப்படி கட்டியிருக்கேன் அப்படிங்கறத காட்டுறேன். செடியோட சேர்த்து சுத்தி விட்டு பந்தலோட சேர்த்து கட்டி விட்டுட்டேன். இப்படி நம்ம எல்லா கிளைகளையும் சேர்த்து கட்டும் போது காய் அதிகமா வச்சாலும் அந்த கிளைகள் உடையாது. ஏன்னா தக்காளி செடியோட கிளைகள் பாத்தீங்கன்னா தண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையானதா இருக்கும். வெயிட் தாங்காம அந்த கிளை உடைஞ்சி தக்காளி எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால இந்த மாதிரி நூல் கட்டி வைக்கிறது தக்காளி செடிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை தான். தக்காளி செடி எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. தினமுமே நமக்கு 2-3 தக்காளி கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் கிடைச்சது, அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் வீடியோல பீர்க்கஞ்செடியில நிறைய பிஞ்சுகளை பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிஞ்சு மட்டும்தான் நல்லா பெருசா இருக்கு. மத்ததெல்லாம் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வதங்கிடுச்சு. ஆனா புதுசா நிறைய பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊத்துற வேலையும் இல்ல. ஜஸ்ட் ஹார்வெஸ்டிங்கை மட்டும் முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையான பூக்களை பறிச்சுக்கிட்டு அன்னைக்கு கார்டன்ல இருந்து இறங்கியாச்சு. இன்னைக்கு நமக்கு கார்டன் தந்தது என்னென்னு பார்த்துடலாம். பூஜைக்கான பூக்கள் 4-5 வெண்டை, 4-5 தக்காளி, 4 கத்திரிக்காய், கொத்தவரை கொஞ்சமா. எடுத்துட்டு வந்த பூவெல்லாம் சாமிக்கு வச்சு அன்னைக்கான பூஜையை சிறப்பா முடிச்சாச்சு.
இது வந்து அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங். அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்தது 7:45. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தூங்கி. என்னன்னு தெரியல, 7:45 தான் முழிப்பே வந்தது. சரி எழுந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு ரெடி ஆயாச்சு. போயிட்டு வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பூ இருந்தது, ஆனா கட்ட டைம் இல்லாம தலைக்கு மட்டும் கட்டிக்கிட்டு கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா இப்ப புதுசா பில்டிங் எல்லாம் கட்டிக்கிட்டு கும்பாபிஷேகம் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நிறைய பஞ்சலோகத்துல வந்து எல்லா சாமியுமே அவங்க வந்து வச்சிருப்பாங்க, உற்சவர் மாதிரி. அதுக்கே பூஜை பண்ணாங்க. அதை பார்த்துட்டு உட்காந்து நல்லா 108 முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்தியா பூஜையை முடிச்சுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்து வீட்லயும் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு தேங்குழல் செய்யலாம் அப்படின்றதுக்காக உளுந்து ஊற வச்சேன். இந்த தேங்குழல் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க பாட்டி செஞ்சு தந்து நான் சாப்பிட்டுருக்கிறேன். எங்க அம்மாவும் செய்வாங்க, ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்சா ஒரு வாரத்துக்கு, அப்பவே ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்திலேயே ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும். என் பொண்ணுக்கு இந்த தேங்குழல் வந்து ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் அந்த பாசிப்பருப்பு உருண்டை செஞ்சேன் இல்லைங்களா, அது வந்து பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாக்கு அவ்வளவா பிடிக்காது. இந்த தேங்குழல் வந்து பாப்பா விரும்பி சாப்பிடுவா, தம்பி அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டான். அந்த பாசிப்பருப்பு உருண்டை செய்யும் போது கூட நீங்க அவனுக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்றீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகே, நான் இந்த வாரம் வந்து உனக்கு இந்த தேங்குழலை செஞ்சு தரேன் அப்படின்னுட்டு அதை செய்ய ஊற வச்சேன். இப்ப ஈவினிங் கொஞ்சம் மதியமே வந்து ஒரு 11 மணிக்கு நான் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த சில்னஸ் இருக்கும்போது நம்ம கிரைண்டர்ல போட்டோம்னா மாவு வந்து நல்லா உபிரி ஆகும். நான் ஈவினிங் தான் இதை செய்ய ஆரம்பிச்சேன். அரைக்கும் போதே சால்ட்டை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். சைட் பை சைட் நம்ம வந்து அதை அரைக்கிறதுக்குள்ள வெள்ளை பாகை ரெடி பண்ணிடலாம். பாகு எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வெள்ளத்தை தூள் பண்ணிட்டு நம்ம அதோட சுக்கு கொஞ்சம், ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்புல வச்சு கையில எடுத்தோம்னா ஜஸ்ட் அந்த பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி ஆச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம இறக்கிட வேண்டியதுதான். அரைச்ச உளுந்து மாவோட நம்ம வந்து பச்சரிசி மாவை கொஞ்சம் கலந்துடணும். அப்படி பச்சரிசி மாவு இல்லைன்னா உளுந்து கூடவே பச்சரிசியை வந்து சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கணும். இல்லாட்டி நம்ம எண்ணெயில போடும்போது அந்த உளுந்து உருண்டை வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது வந்து அவ்வளோ நல்லது. முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது யூட்ரஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதுல நிறைய புரோட்டீன், அயர்ன், கால்சியம், மேங்கனீஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து அவசியமா இருக்குது. அதோட இல்லாம இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கூட குறைக்குதுன்னு சொல்றாங்க, நம்மளோட ஞாபக சக்தியை அதிகமாக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின், ஹேர் இது எல்லாத்துக்குமே கூட வந்து உளுந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்றாங்க. நானே கூட சில டைம்ஸ்ல வந்து உளுந்து அரைக்கும் போது ஃபேஸ்க்கு ஃபேஸ் பேக் போடுவேன். இந்த மாதிரி கூட பியூட்டி டிப்ஸும் உளுந்து வச்சு நிறைய இருக்கு. ஸோ இவ்வளவு நல்ல சத்துக்கள் இருக்கிற உளுந்தை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து சேர்த்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓவரா இதை எடுத்துக்கிட்டாலும் பாடி வந்து ஹீட் ஆகிறதுக்கும் பிம்பிள்ஸ் அதிகமா வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உளுந்தை வந்து அடிக்கடி நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.